ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.1 ரிலேட்டட் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ல இருந்து தான் கேட்க போறாங்கன்னு சொல்லி நம்ம சம்ஸ்ல கேட்க போறது இல்லை. ஸோ அது ரிலேட்டடான டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ டேர்ம்ஸ் ஆஸ்க்ட் இன் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்சிக்யூ உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.1ல மொத்தம் 14 சம்ஸ் இருக்கு. ஸோ அந்த 14 சம்ஸ்ல பாத்தீங்கன்னா 14 சம்ஸ்ல லாஸ்ட் 13 and 14 2 சம்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க். ஸோ 13 and 14 வந்து 1 மார்க். ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பிரின்சிபல் வேல்யூ, இந்த டேர்ம்ஸ் தான் கேட்கறாங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச். ஃபைண்ட் த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ரேஞ்ச் ஒன்னு சாப்டர் 1 நினைச்சுக்கிற வேணா, இங்கதான் நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ரேஞ்ச் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் எல்லா சம்ஸுமே ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ அல்லது ரேஞ்ச் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸாம்பிள்ல ரெண்டே எக்ஸாம்பிள் தான் இருக்கு, 1 2 ரெண்டுமே வந்து பிரின்சிபல் வேல்யூ வச்சுதான் வந்து சம்ஸ் இருக்கு. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் நான் பிரின்சிபல் வேல்யூக்கு என்ன மாதிரி சம்ஸ் கேட்கறாங்கன்னா மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 6 டைப்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா இந்த இன்வர்ஸ்ங்கிறது உங்களுக்கு நோட்டேஷன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு செகண்ட் சாப்டர் அப்படிங்கிறது தெரியும். சோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சோ அது மாதிரி ரிமைனிங் என்னென்ன கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த மாதிரி கேட்பாங்க. சோ இது எல்லாமே பர்டிகுலரா பார்த்தோம்னா நமக்கு 2 மார்க்ல கேட்கறாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எவாலுவேட் சிம்பிளிஃபை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்ஸ் கேட்கறாங்க. அதாவது tan ரெண்டு கம்பைன் பண்ணி அடிஷனோ சப்ராக்ஷனோ கொடுக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலி இது வந்து புக்ல கிடையாது. சோ சிமிலரா தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இதோட கொஸ்டின் நம்பர் பாத்தீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கு, 1ல இருந்து 10 13 14 முடிச்சிட்டோம்னா 11 12 ரெண்டுமே ஓகேவா, 11 12 இது மாதிரி எவாலுவேட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கான்செப்ட்ஸ் டு நோ. அப்ப இது இப்படி பிரின்சிபல் வேல்யூனா என்னன்னு தெரியணும், ரேஞ்ச்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நீங்க கிளாஸ் 10 11 12 உடைய காம்பினேஷன். சோ கிளாஸ்ல 10 11 12ல படிக்காட்டியும் பரவாயில்லை, இங்க நீங்க படிச்சீங்கன்னா தான் இந்த சாப்டருடைய கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் சம்ஸ் உங்களுக்கு ஈஸியா போட முடியும். அது என்னென்ன மேம் அப்படின்னு கேட்டீங்க. சோ ட்ரிக்னாமெட்ரிக் ஸ்டாண்டர்ட் டிகிரி டேபிள் அப்படின்னா இந்த எழுதியிருக்கோம் இல்லையா, 0ல இருந்து நம்ம 10th வரைக்கும் 0ல இருந்து 90 டிகிரி 0 30 45 60 90 படிச்சிருப்போம். 11th 3 எக்ஸ்ட்ரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, 180 270 360. அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்றோம். பட் நம்மளுக்கு டிகிரியா டைரக்டா கொடுக்காம டிஆர் டேபிள வச்சுதான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன டிஆர் டேபிள், டாக்டர் டேபிள் அப்படின்னா டி ஃபார் டிகிரி, ஆர் ஃபார் ரேடியன். சோ டிகிரி ரேடியன் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி அப்படின்னா சைன் 30 டிகிரி, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 30 டிகிரின்னு கொடுக்க மாட்டாங்க. 30 டிகிரிக்கு பதிலா நம்ம எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா π/6 தான் கொடுத்துருப்பாங்க. டிகிரியா இங்க இருக்காது, ரேடியனா தான் இருக்கும். சோ டிகிரியா நீங்க ரேடியனை டிகிரியா மாத்தி அந்த டிகிரிக்கு என்ன டேபிள் வேல்யூங்கிறது தான் ஃபைன் பண்ணணும். கொஞ்சம் டஃப் தான், ரொம்பவே கஷ்டம் தான். பட் ஒன்ஸ் நீங்க இந்த கான்செப்டை தர பண்ணிட்டீங்கன்னா செம்மையா கிளியர் பண்ணிடலாம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, செம்மையா இருக்கு, ஒண்ணுமே காணும். நீ எந்த சம்ஸ் ஏதாவது அவுட் ஆஃப் புக் கொடுக்குறாங்கன்னா பயப்படவே தேவையில்ல. கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், அசால்ட்டா போட்டுட்டே வந்துடலாம். சோ அந்த மாதிரி கேட்ட சம் தான் நான் சொன்னேன் இந்த சம். அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, 1 வேல்யூ 1/2 வேல்யூ எதோடைய தெரிஞ்சிருச்சு, அதை பைக்கு மாத்த தெரிஞ்சிருச்சுன்னா டேரக்டா அதை ஆட் பண்ணி எழுதிட போறோம், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் பிவி டேபிள், பிவிபி டேபிள். அது என்னது பிவிபி டேபிள்னா பிரின்சிபால், பிரின்சிபாலா பில்லாப்பா, பிரின்சிபால் வேல்யூ, வி ஃபார் வேல்யூ, பி ஃபார் பிரான்ச். சோ பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் டேபிள் அப்படின்னு சொல்லி உங்க புக்ல இருக்கும். அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேபிளே தான் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு அதோடைய ரேஞ்சும் டொமைன் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்குமா, 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் கான்ஸ்டன்ட் சீக்கன் கொசீக்கன் காட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் டொமைன், அதுக்கப்புறம் ரேஞ்ச் இல்லாட்டி பிவிபின்னு சொல்லலாம், பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் இல்லாட்டி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி அந்த 6ஐயுமே அப்படியே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதோட ட்ரிக்ஸுமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும், பிளேலிஸ்ட்ல இருக்கும், சாப்டர் 2 பிளேலிஸ்ட் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை வச்சுங்க சம்ஸ். சோ ஒரு சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் ஃபார்முலா இருக்கும், பிவிபி டேபிள் அதுல இன்சிஸ் பண்ற மாதிரி இருக்கும். டிகிரியை மாத்தி டிகிரிக்கு மாத்தி நீங்க ட்ரிக்னாமெட்ரிக் ஸ்டாண்டர்ட் டிகிரி டேபிள யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த நாலும் ஒரு ஒட்டு நெகட்டிவ் ஃபார்முலாஸ் வந்து ஒரு சில சம்முக்கு தான் வருது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த சம்முக்கு நெகட்டிவ் ஃபார்முலா வரும், அதுலயும் எந்த சம் போடணும். சோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ்ல 5 மினிட்ஸ் இது ஒரு 5 மினிட்ஸ் கத்துக்குறங்க, இது ஒரு 5 மினிட்ஸ்ல கத்துக்கலாம். அப்புறம் டிஆர் டேபிளும் இதுவும் ரெண்டுமே சேர்த்து 5 மினிட்ஸ்ல கத்துக்கலாம். மொத்தமாவே 15 minutes ஆஃப் யோர் டைம் இஃப் யூ ஸ்பெண்ட் கம்ப்ளீட்டா எக்ஸசைஸ் 2.1 அலாங் வித் 2.2 இந்த சாப்டர் உங்களுக்கு பக்கா ஈஸியா இருக்கும். சோ 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது 1 மார்க்ல கேட்டிருக்காங்க, இது வந்து 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, அண்ட் தென் இது வந்து 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. கேஸ் பேஸ்டு ரொம்ப ரேர் தான் இதுல இருந்து, பட் காம்பினேஷன்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கலாம். நம்ம ஷியராகவும் சொல்ல முடியாது என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் என்னங்கிறத பாத்துடலாம். சோ எக்ஸசைஸ் 2.1 உடைய சம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் மொத்தம் 14 சம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டு எக்ஸாம்பிளுமே கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர்ல 1 2 3 4 அதுக்கப்புறம் 7 8 அதுக்கப்புறம் 10ல இருந்து 14 வரைக்கும் 10 11 12 13 14 இதுல 13 14 எம்சிக்யூ. ஓகேங்களா. சோ மேம் என்ன மேம் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா அது ரிப்பீட்டடா மாத்தி கேட்டிருக்கிறனால நான் இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப 5 6 எல்லாம் விட்டுலாமா,
அது 9 ஒண்ணு தொங்குது அது விட்டுலாமா, 5 6 9 இதுதான் ரிமைனிங் இருக்குன்னா போட்டு பாருங்கள். மற்றபடி ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான் எல்லாமே. அதான் எக்ஸாம்பிள்ல 1 2 இது ரெண்டுமே வந்து 2 டைப்பா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் சம்மும் இந்த சம்ஸ் எல்லாமே ரிலேட்டடா இருக்கும். இந்த செகண்ட் சம் கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணும்போது டிஃபரெண்டா இருக்கும். சோ அது ரிலேட்டடாவே நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளும் அது ரிலேட்டட் சம்ஸ், அதே மாதிரி இந்த செகண்ட் எக்ஸாம்பிளும் அது ரிலேட்டட் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல போட்டுருவோம். அண்ட் தென் இதெல்லாமே அவுட் ஆஃப் புக். ஓகேவா? சோ நான் பார்த்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அவுட் ஆஃப் புக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ நீங்க பார்த்தோன்னே எதை வச்சு கண்டுபிடிக்கணும், இது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி, இந்த -1 இருக்கு, tan of 1 plus அப்ப இதோட வேல்யூ ரெண்டே ஆட் பண்ணி இல்ல சப்ட்ராக்ஷனும் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம மெயினா நோட் பண்ணணும். நடுவுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட எக்ஸ்ட்ராவும் சேர்த்து பிளஸ் இன்னொரு வேல்யூவும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொசீகன் இன்வெர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவும் அவங்க கொடுக்கலாம். 3 தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ண எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். Until then, meet you next time. Bye.